பிரதமருடன் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அறிவிக்க எதுவும் கூற முடியாது. ஏனென்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது இதுவரை வைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய விமர்சனம் என்பது கட்சி தொடங்கியும் சரி, தேர்தல் நேரத்திலும் சரி, அல்லது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பும் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது எதிர்கட்சிகளால். அந்த வகையில் தற்பொழுது டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து விட்டு வந்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது, எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த முடிவு என்பது முதலமைச்சர் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பிரதமரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ சந்தித்துவிட்டு மீண்டும் தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்த பின்னர் அவர்கள் தமிழ்நாடு இல்லத்திலேயே செய்தியாளர்களை சந்தித்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன என்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஒருவேளை அன்று தெரிவிக்க முடியவில்லை என்றால் மறுநாள் அவர்கள் தமிழகத்திற்கு புறப்படும் பொழுது நிச்சயம் செய்தியாளர்களை சந்தித்து டெல்லி பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேறியதா, அந்த பயணம் வெற்றி அடைந்ததா உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரும் அந்த மரபை பின்பற்றி செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது பிரதமரை சந்தித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை விரைந்து விடுவிக்குமாறு கோரிக்கையை விடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போல முக்கியமாக நீட் விவகாரம் தொடர்பான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பிரதான மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு போராடி வருகிறது. அதே நிலைப்பாட்டில் தான் தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான். எனவே நீட் தேர்வு தொடர்பாகவும் பிரதமர் மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல தமிழக மீனவர் பிரச்சனை அது தொடர்பாகவும் பிரதமரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. என்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தமிழக மீனவர் விவகாரம் தொடர்பாக, அதாவது தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் பொழுது அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெறும் கடிதம் மட்டும் எழுதுவதை ஒரு பழக்கமாக கொண்டிருப்பதாகவும், கடிதம் எழுதுவதை விட்டுவிட்டு அதனை தொடர்ந்து வேறு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற ஒரு